மனநல மருத்துவர் டாக்டர் சிவபாலன் அவருடைய கோணத்தை கேட்கலாம். டாக்டர் சிவபாலன், இது இளைய தலைமுறை எப்படி சிந்திக்குது அல்லது போன தலைமுறை எப்படி சிந்திக்குது அப்படின்ற தலைமுறை மாற்றத்தினால வரக்கூடிய பிரச்சனை நினைக்கிறீங்களா? இல்லை கொலையாளியே அந்த பெண்ணோட சகோதரன், இளைய வயது. அப்போ இந்த இளம் தலைமுறையிடமும் ஜாதி உணர்ச்சி அப்படியே இருக்கு, சொன்னா உடனே அது பிக்கப் ஆகிற அளவுக்கு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறீங்களா? இந்த மாதிரியான சம்பவங்களை மனநல கண்ணோட்டத்தில் நீங்க சமூகவியல் கண்ணோட்டத்தில் எப்படி பார்ப்பீங்க டாக்டர்? சார், முதல்ல ஒரு ஜாதி அப்படின்றது ஒரு தனி மனிதரோட நோய் கிடையாது. அது ஒரு சமூக நோய். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ எல்லாருமே சொன்ன மாதிரி இந்த ஜாதியை பாதுகாக்கிறது ஜாதி சங்கங்களோ இல்லை அரசியல் கட்சிகளோ கிடையாது. இந்த ஜாதியை பாதுகாக்கிறது எது அப்படின்னா, இந்த சமூகத்தோட அடிப்படை யூனிட் என்னது? ஃபேமிலி தான் இல்லையா? அப்போ ஒரு குடும்பம் தான் இந்த ஜாதியை பாதுகாத்துட்ருக்கு. இந்த ஜாதி தலைமுறையாக ஒரு நவீன இளைஞர்கள் மனசுலையும் அப்படியே இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த ஜாதியை பாதுகாக்கிற பொறுப்புன்றது இந்த சமூகத்தில் குடும்பத்துக்கு தான் முதல்ல இருக்குது. அந்த குடும்பம் தான் இதை பாதுகாத்து வருது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரியாரோட ஜாதி ஒழிப்பு பிரச்சாரங்கள் எல்லாமே பெரும்பாலும் இது மாதிரியான திருமண விழாக்களில் குடும்ப நிகழ்வுகளில் தான் அதிகமாக பேசியிருக்காரு. அப்போ இந்த குடும்பம், இந்த ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் சொசைட்டி எந்த அளவுக்கு இந்த ஜாதியை பாதுகாக்குதோ அந்த காலம் வரைக்கும் இந்த ஜாதி தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இது ஒரு விஷயம். ரெண்டாவது என்னென்னா, ஒரு ஜாதி ஒரு தனிநபர்கிட்ட இருக்கிறதுன்றது அது ஒரே மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் வெளிப்படுறது இல்லை. அது ஒரு டைமென்ஷனலாக தான் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, சில நபர்கள் நான் ஜாதியை கடந்தவன், எந்த வகையிலையும் ஒரு ஜாதிய அடையாளத்தை எனக்கு திணிச்சிக்காமல் நான் இருப்பேன் அப்படின்னு சில நபர்கள் இருக்கலாம். இன்னொருத்தர் ஜாதியை ஒரு அடையாளமாக பார்க்கலாம், இது என்னோட அடையாளம் அவ்வளோதான், அதை தாண்டி எனக்கு எதுவும் இல்லை இந்த ஜாதி மேலே, அப்படி சில நபர்கள் இருக்கலாம். இன்னும் சில நபர்களுக்கு ஜாதி மேலே ஒரு அபிமானம் இருக்கலாம், அதாவது ஜாதி பெருமை இருக்கலாம். இந்த ஜாதியில் இருக்கிறதுனால எனக்கு ஒரு தனிப்பட்ட பெருமைகள் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு டைமென்ஷனில் இருக்கலாம். இன்னும் அதீதமாக சில பேருக்கு ஜாதி வெறி இருக்கலாம். இந்த ஜாதி வெறி இருக்கிறவங்களுக்கு என்ன பொறுப்பு இருக்குன்னா, இந்த ஜாதி தூய்மையை பாதுகாக்கிற பொறுப்பு நமக்கு இருக்குது. எந்த வகையிலையாவது இந்த ஜாதி தூய்மை ஒருவேளை பல கலப்புகள் அடையும் போது அதை பாதுகாக்கணும். நம்ம அதற்காக எந்த எக்ஸ்ட்ரீம்க்கு வேணால் போகலாம், அந்த மனநிலையிலையும் இருக்கிறவங்க தான் இது மாதிரியான குற்ற செயல்களில் ஈடுபடுவாங்க. முதல்ல ஒன்று. ரெண்டாவது, சில நேரங்களில் ஒரு ஜாதி பிடிமானம் இருந்தாலுமே கூட இப்படிப்பட்ட குற்ற செயலில் போய் அவங்க ஈடுபடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, என் குடும்பத்தில் இப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது, இப்போ அட்வொகேட் மேடம் சொன்ன மாதிரி அவங்க நல்லா வாழாமல் போயிடுவாங்க, அவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்காது அப்படின்றதெல்லாம் அவங்களோட கவலை கிடையாது. அவங்களோட முதல் கவலை என்னன்னா, நாளைக்கு என் ஜாதியை சேர்ந்தவங்கள நான் எப்படி பார்க்க போகிறேன், இதுதான் அவங்களோட த்ரெட்டு. அப்போ ஒரு ஆணவ கொலைகள் செய்கிறவங்க என் பொண்ணு இன்னொரு ஜாதியில் கல்யாணம் பண்ணிட்டா அதனால செய்கிறது கிடையாது. அதுக்கும் தாண்டி என்னோட சொந்த சாதியில் உள்ளவங்கள நான் எப்படி பார்க்க போகிறேன், அவங்க முகத்தில் நான் எப்படி முழிக்க போகிறேன், அந்த அவமானத்தை எதிர்கொள்ள முடியாமல் தான் ஒரு குழந்தைய கொலை செய்கிற அளவுக்கு போகக்கூடிய மனநிலைக்கு அவங்க வராங்க. நீங்கள் உளவியல்லே பார்த்தோம்னா இந்த மாதிரியான ஒரு மனுஷனுக்கு அதிகபட்ச துயரத்தை தரக்கூடிய விஷயம் எது அப்படின்னு நிறைய லிஸ்ட் அவுட்லாம் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னா, குழந்தை மரணமாக, அதாவது புத்திர சோகம் தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய சோகம் உளவியலை பொறுத்த வரைக்கும். அப்போ இந்த ஜாதி என்ன பண்ணுதுன்னா, அந்த புத்திர சோகத்தையும் தாண்டி ஒரு மோசமான ஒரு மிருகத்தனமான ஒரு மனநிலையை மனிதர்களுக்கு கொடுக்குது. அப்போ இந்த சமூக நோயாக இருக்கக்கூடிய இந்த ஜாதின்றது ஒரு மனிதர்கிட்ட இருக்கக்கூடிய மனித பண்பையே அப்புறமாக அகற்றக்கூடிய அளவுக்கு ஒரு வீரியமாக சில சமுதாயங்களில் இருக்குது. அந்த சமுதாயத்தில் தான் இது மாதிரி ஆணவ கொலைகள் மாதிரியான மிக மோசமான சம்பவங்கள் நடக்கிறதா நான் பார்க்குறேன். சிவபாலன் சார், நீங்கள் சொல்கிறது ஒரு பெற்ற மகளையே ஒருத்தங்க கொன்னுடுறாங்க, பெற்றோர் கொன்னுடுறாங்க, அப்படியான சம்பவங்கள் சிலதுக்கு நீங்கள் சொல்கிறது பொருந்தும். இது இன்னொருத்தங்க யாரோ பெற்று வளர்த்த ஒரு பையனை தங்களுடைய சகோதரிய காதலிக்கிறாரு அப்படின்றதுக்காக போய் வெட்டி கொல்வது அப்படின்ற மனநிலை ஒரு 23 வயசு பையனுக்கு எப்படி வரும்? இப்போ ஒரு மத அடிப்படை வாதம் இருக்குது அல்லது ஒரு தீவிரவாத செயல் இருக்குன்னா அதுக்கு இன்டாக்ட்ரினேஷன் சொல்கிறாங்களே, ஒரு மூளை செலவை செய்து அனுப்புகிறாங்க, இனி இது செஞ்சீங்கன்னா உனக்கு இது கிடைக்கும்னு சொல்லி இதுதான் உலகத்திலேயே புனிதமான செயல்னு சொல்லி அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இந்த கொலையெல்லாம் சடன் ஒரு உடனடி கோபத்தில், அந்த நேரத்து கோபத்தில் நடக்கிற ஒன்றா, இந்த மாதிரி கொலை செய்ய துணிகிற எண்ணம்
கொலை செய்தே ஆகணுன்ற வெறி எங்கே இருந்து வருது? ஜாதிய ஆணவ கொலைகளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு உணர்ச்சி வசப்பட்டு நடக்கக்கூடிய சம்பவங்களாக அதை பார்க்க முடியாது. இது வந்து ஏற்கனவே இந்த எண்ணங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். பட் இருந்தாலும் ஏதோ ஒரு காரணம் சொல்லி நம்மளை சமாதானம் இல்லை, அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போக தேவையில்ல, நம்ம ஏதாவது ஒரு வகையில் இருந்து நம்மளோட கண்ட்ரோல்குள்ளே எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் சமாதானம் சொல்லி அந்த ஒரு கொலை செய்யக்கூடிய எண்ணத்தை வந்து அவங்க தள்ளி போட்டுக்கிட்டே வருவாங்க. ஒரு கட்டத்தில் இது எந்த வகையிலையும் இது நம்ம கண்ட்ரோலில் இல்லை, இதுக்கப்புறம் இதில் செய்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னா ஏற்கனவே மனசில் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த ஆழ்மன அந்த ஒரு கொலை செய்கிறதுக்கான தூண்டுதல் வெளியே வர ஆரம்பிக்குது, போய் கொலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதனால் இது ஒரு உணர்ச்சி வசப்பட்டு செய்யக்கூடிய சம்பவமாக பார்க்கல. ரெண்டாவது என்னன்னா, ஆமாம், அதனால தான் நானுமே என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்னா, இளைஞர்களாக இருந்தாலும் என்னதான் படித்த இளைஞர்களாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய பதவிகளில் இருந்தாலும் ஒரு குடும்பம் ஒரு ஜாதியை க்ளோரிஃபை பண்ணிக்கிட்டே போயிட்டு இருந்ததுன்னா அது ஒரு மூளை செலவே கிடையாது. அதுதான் அந்த ஃபேமிலியோட டைனமிக்ஸே. அதுதான், இப்படி தான் நம்ம சாப்பிடணும், இவங்களோட தான் பேசணும், இவங்களோட தான் பழகணும், இவங்களோட தான் கல்யாணம் பண்ணிக்கணுன்றது குழந்தை பிறந்ததுலேருந்தே சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு குடும்ப அமைப்பில் இருக்கக்கூடியவன் திடீர்னு அதற்கு விலகி ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும்போது அதோட எக்ஸ்ட்ரீமான ஒரு மனநிலைக்கு செல்றதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்க தான் செய்யும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.